அப்ப என்ன ஆச்சு? நைட் ஷூட். அதுல பாத்தீங்கன்னா பூஜை செட்டப்லாம் எல்லாம் டைரக்டர் பிரம்மாண்டமா பண்ணி காளி சிலை எல்லாத்தையும் வச்சு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. சரி. அப்ப போயிட்டு இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு 12 மணி இருக்கும். அந்த பதட்டம் எனக்கு இப்ப கொஞ்சம் அதே கண்ணுல வந்து போச்சு. அப்ப ஒருத்தவங்க திடீர்னு சாமியா பேயா என்னன்னு தெரியல ரொம்ப ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆம்புலன்ஸ் வேற போன் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரே பரபரப்புல இருக்கும். ஆமா, ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது என்ன ஆச்சுன்னு தெரியலையே. மயக்கம் மட்டும் விட்டாங்களா? மயக்கம் மட்டும் இல்ல, அவங்க மட்டும் ஆடுறாங்க. சாமி வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா டக்குன்னு அங்க ஒருத்தர் வந்து இருங்க அதெல்லாம் ஆம்புலன்ஸ் எதுவும் நீங்க போன் பண்ணாதீங்க, இப்ப அந்த விபத்து தட்டை போட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒருத்தர். அப்புறம் டக்குன்னு அவர் அண்ணன் எடுத்து வந்தாரு. இவன் சொன்ன டக்குன்னு தட்டை எடுத்து கொடுத்தாரு. அப்போ விபதி எடுத்து டக்குன்னு அவங்க வாயில அடிச்சுட்டு பட்டையை போட்டு கல்பராடு போட்டு போட்டாங்க. சாமி வந்திருக்கு. அப்போ சாமி வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த பூஜையில சாமியே வந்துருச்சு. பூஜையில சாமியே வந்துருச்சு. அப்ப படத்துல சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. கண்டிப்பா கடவுள் அனுகிரகம் ஆல்ரெடி வந்தாச்சு. அங்கே வந்துருச்சு. அந்த மாதிரி டைரக்டர் எல்லாருமே வந்து ரொம்ப அதுவா சொல்லி கொடுத்தாங்க. அவர் ஹீரோ சாரும் அவரு என்ன சொல்றாரோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா இது பண்ணி கொடுத்தாங்க. படமும் நல்லா சிறப்பா வந்திருக்கு. வர 27ஆம் தேதி படத்தை எல்லாரும் தயவு செய்து தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு எல்லாம் வந்து பெரிய சப்போர்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த படம் பெருசாகும். அதே மாதிரி நாங்க எல்லாம் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். எங்களை வளர வைக்கிறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும். நன்றி.